தூத்துக்குடி மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக 2வது முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற கனிமொழி கோவில்பட்டி பகுதியில் மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது அவர் பேசுகையில், மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் உரிமை தொகை பெற்றுத்தர அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியுடைய மக்களவை உறுப்பினராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா எல்லாரும் கையில நிறைய மனு வச்சுட்டு இருக்கீங்க. நிறைய மகளிர் உரிமை இருக்கா? முதலமைச்சர் அவர்கள் விரைவில் அதை மறுபரிசீலனை செய்து விடுபட்டவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதனால உங்களை மனுக்களை வாங்கி அதை பரிசீலனை செய்து விரைவிலே விடுபட்டவர்களுக்கு அந்த உரிமை தொகை வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை மனுக்களை வாங்கி நிச்சயமா அதை பரிசீலனை செய்து எதையெல்லாம் செய்து தர முடியுமோ விரைவில் செய்து தருவோம் என்ற அந்த உறுதியை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்புகள், குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து விரைவிலே அந்த பிரச்சனை சரி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 நாள் வேலை இருக்காங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க சொன்னோம் 400 ரூபாய் உயர்த்தி தரோம் சம்பளம்னு. ஆனா ஆட்சி ஒன்றியத்துல மத்தியில திருப்பி மோடி ஆட்சி வந்துட்டதுனால அவர் சம்பளம் கொடுக்கறது இல்ல. அதுக்கு ஒதுக்குற நிதியும் கம்மியா தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாரையும் போல விரைவில் ஆட்சி மாற்றம் வரும்னு நானும் நம்புறேன். ஆட்சி மாற்றம் வந்த உடனே நிச்சயமா 100 நாள் வேலை ஒழுங்காக சரியாக. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.